மர்மதேசம். வாங்க வாங்க சார், வாங்க 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 உட்காருங்க சார். உட்காருங்க. இல்லை ராசு, சாப்பிட்றியா? பாட்டி எங்கடா? ஏலே, இங்கே தான்டா இருக்கிறேன். யாரா இவன்? முடிய பார்த்தாலும் முடிச்ச வைக்க மாதிரி இருக்கு. அத்தா என்ன அத்தா, யாரா இருந்தாலும் இப்படிதான் சட்டை புட்டுன்னு பேசுறதா? அவரு பேங்க் ஆபீசர். ஏண்டா, பேங்க் ஆபீசருக்கு என் வீட்டுல என்னடா வேலை? என்னத்தா இப்படி கேட்டுவிட்ட? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? கட்டையா, ஆத்தாக்கு நாற்காலி கொண்டாந்து போடு. ஆத்தா, அவங்க பேங்க்ல நமக்கு வேண்டிய வசதி எல்லாம் செய்து தருவாங்களா? உட்காரத்தா. ஏங்க, உங்க பேங்க்ல அப்படி எங்களுக்கு என்னென்ன வசதி செஞ்சு கொடுப்பீங்க? அம்மா, இப்போ எங்க பேங்க்ல புதுசா லாக்கர்ஸ் வசதி எல்லாம் செஞ்சிருக்கோம். உங்க நகைகளை எல்லாம் பத்திரமா போட்டு வச்சுக்கலாம். ஆத்தா, நீ பயப்படுற மாதிரி அந்த லாக்கர்ல நகைங்களை வைக்கிறதுக்கு நாம ஒன்றும் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆமாம்மா, அதுக்கு பதிலா நாங்க பணம் தருவோம். அடட, பரவாயில்லையே. ஆமாங்க, மாசத்துக்கு வட்டி மாதிரி போட்டு வைப்போம். வருஷத்துக்கு 13% மேனிக்கு 8 வருஷத்துல உங்க லாக்கரை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வச்சிருந்த நகையெல்லாம் 2 மடங்கு ஆயிடும். இல்லை ஆனே, இவங்க பேங்க் லாக்கர்லயே நம்ம நகையெல்லாம் கூட வச்சுட்டு வந்துடுவோம்டா. ஆமா ஆத்தா, நம்ம நகையெல்லாம் அவங்க லாக்கர்ல பத்திரமா இருக்கும். ஒரு திருட்டு பையன் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே ஏதாவது நடந்துட்டாலும் அவங்க பேங்க் பொறுப்படுத்துக்கும். அப்ப சரிடா, திங்கட்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா நகையெல்லாம் எடுத்துட்டு போய் லாக்கர்ல வச்சுட்டு வந்துடுவோம். ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஏதாச்சும் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்க பேர்ல லாக்கர் ஒன்று நான் புக் பண்ணி வச்சிருவேன். அட்வான்ஸ் தானே? அதுக்கு என்ன தம்பி தர்றேன்? இருப்பு நட வேண்டி கிடக்கு இருப்பு. ஏண்டா, சம்பந்தம் கட்டி விட்டுல சாணி ஆடுற பய தானே நீ? நான் ஆபீசர். 10வது ஃபெயில் ஆயிட்டு கொலாய மாட்டிக்கிட்டுனா பெரிய ஆபீசர் ஆயிரியா? இந்த பாருடா, ஒரு குத்து குத்துன வாய் வெத்தலமா போட்டுக்கோ. போடா போடா, நிக்காத இருக்காத. நிறுத்தடா. ஏலே ஆனே, ஏண்டா ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் காது குத்துறவ இந்த பேச்சை ஆகி ஏன் காதலியை பூசுத்த ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா, எந்த பேங்க்ல லாக்கர்ல நகையை வச்சா வட்டி கொடுப்பாங்கடா? அத்தா, அது வந்து என்னடா வந்து போய், ஏண்டா ஒரு சாணி ஆடுற பையல ஆபீசர்னு கூட்டிட்டு வந்து என் சொத்தை எல்லாம் மோசம் பண்ணவா பாக்குற? அதுதான் நடக்காது. அத்தா, நாங்க சொல்றபடி நீ கேட்டிருந்தீங்கன்னா நாங்க இப்படிலாம் செய்ய போறோம். ஏண்டா, நீங்க சொல்றபடி நாங்க கேட்கணுமா? நான் சொல்றபடி நீங்க கேளுங்கடா. இந்த பாருங்கடா, ஏண்டா 2 பையலும் சேர்ந்து என் சொத்துக்கே சதி வைக்கிறீங்க? இந்த சொத்தெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால. இதெல்லாம் நான் சுயமா சம்பாதிச்சது. தப்பா சொல்றேம்மா, இது நான் திருடின சொத்து, மற்றவங்க வயிற்றுல அடிச்சு பிடுங்கின சொத்துன்னு சொல்லு.
வாடி தெரிஞ்சிருக்கு, நீ ஒருத்தி தான் வாயை திறக்காம இருந்த, இப்போ நீயும் வாயை திறந்துட்டீல்ல. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், என் சொத்தை எப்படி காப்பாற்றிக்கணும்னு எனக்கு தெரியும். இதை பற்றி நீங்கள் யாராவது பேசுனீங்க, உங்கள் பங்கை பரதேசம் போயிடும். ஜாக்கிரதை. இந்தாங்க பூசாரி ஐயா. எனக்கு பூப்பழமா கொண்டு வந்திருக்க. எந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும், அதை திரும்பவும் செஞ்சிருக்க. எந்த பொன்பானைய நீயும் குடும்பமும் நினைக்கவே கூடாதுன்னு சொல்லணும், அதை திரும்பவும் தேட ஆரம்பிச்சிருக்க. உண்டா இல்லையா? உன் மௌனத்தை சம்மதம் எடுத்துக்கவா? நீ மட்டும் இல்லடா, உன் குடும்பத்தை சார்ந்த ஒரு பொண்ணும் எனக்கு எதிரா பாத மாறி நடக்க ஆரம்பிச்சிருக்கா. எச்சரிக்கை செய்யற, முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடு, ஆரம்பத்திலேயே தப்ப திருத்திக்கோ. இப்ப நீ செஞ்ச தப்புக்கு 20 கசடிய இந்த கருப்பை தரப்போறான். உன்னை வந்து மண்டியிட்டு தண்டனையை ஏத்துக்க போறியா, இல்ல என்னை எதிர்த்து விழுந்து போக போறியா? நிறுத்துங்க. என்ன காட்டு மிராண்டித்தனம் இது? ப்ளீஸ் ஸ்டாப் இட்.
நீங்க என்ன இருக்கீங்க? சாமி சாமி ராசு ரத்னாவுக்கு தகவல் கொடுத்து உடனே புறப்பட்டு வர சொல்லு. கருப்புக்கு எதிரா அவ என்ன தப்பு பண்ணிருக்காளோ. சரிப்பா. அம்மா 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 ரத்னா, வாடா கண்ணு வா. எங்கடா இன்னும் ஆளையே காணலையேன்னு பார்த்தேன். என்னம்மா உடனே வரணும்னு ஃபோன் வந்தது? ராசுவை கேட்டா வீட்ல போய் பேசிக்கலாம்னு சொல்லி பயமுறுத்துச்சு. என்ன விஷயம்? முதல்ல நீ கை கழுட்டு வந்து உட்கார், நான் போய் காப்பி தண்ணி கொண்டாரேன். ஹாய். பாடி, நீ ஏதாவது கூத்தடிச்சு வச்சிருக்கியா? இந்த தடவை ஊருக்கு போகும்போது உன்னை விட்டுட்டு போறதா இல்ல. கூத்தடிச்சது நான் இல்லை, உங்க ஊர் பூசாரி உன்னை நல்லா மாட்டி விட்டுருக்கான். ரத்னா, ரீனாவை திட்டாத. நீ இல்லாத குறைய ஆத்தா ரீனாவை பார்த்து தான் தீத்துக்குது. ஆ அப்படியா? அம்மா ரத்னா, என்னப்பா இது? கருப்பு சொன்னா கேட்டா தானே, விடாம அந்த பொன்பானையை கட்டிக்கிட்டு அழுதா. நாயர் கணத்துல ஒரு பொன்பானை கிடைச்சதும்மா. கிழவி நகை நட்டெல்லாம் அந்த கணத்துல தான் போட்டிருக்குன்னு நினைச்சி ஆளுங்களை விட்டு தேட வச்சாரு உங்க அப்பாரு. சாமி சவுக்கால நல்லா கெடுத்து வாங்கிடுச்சு. பிரம்மனும் தான் அந்த பொன்பானையை தேடினாரு. அவருக்கும் ஒரு காலி பொன்பானை கிடைச்சது. அவரையும் வெளுக்கல உங்க சாமி. ஷட் அப் ரீனா, நீ இதுல பூந்து குழப்பாத. ஏடிஎஸ் போட்டியா? புருஃபன் கொடுத்தியா? ரத்னா, எனக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக உன்னை வர சொல்லலம்மா. இப்படி வந்து உட்கார். என்னப்பா? கருப்பு என்ன மட்டும் குத்தம் சொல்லலம்மா. நம்ம வீட்டில் ஒரு பொண்ணும் தப்பு செய்யறதா கருப்பு சொல்லியிருக்கு. ராசு, தோட்டத்தில் தேங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ போய் வண்டியில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்துரு. சரிப்பா. சொல்லுங்கப்பா. அம்மா, சாமி குத்தம் வர்ற மாதிரி கருப்புக்கு எதிராக நீ ஏதாவது தப்பா சொல்லி இல்லை யாரையாச்சும் காதலிக்கிறியான்னு கேக்குறாரு. காதலிக்கிறியா? ரீனா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? அங்கிள், உங்க பொண்ணுக்கு காதலிக்கிறதே பிடிக்காது. காதலிக்கிறவங்கள பார்த்தாலும் பிடிக்காது. அப்படியே மிஞ்சி போய் யாரா இவளை காதலிச்சிட்டாலும் காதலிக்கிறவன் தான் முட்டாள்.
உங்க கருப்பு சாமியே வந்து பெர்மிஷன் கொடுத்து காதலிமான்னு சொன்னாலும் இவ காதலிக்க மாட்டா, தெரியுமா? அப்போ சாமி ஏன் எப்படி சொல்லுச்சு? அதானே, ஒருவேளை லக்ஷ்மி ஏதாவது சச்சே, அது குழந்தை தாயி, அவளுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எதுக்கும் கேட்டுருங்க ஆண்டி. அதுகிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு. ரத்னா, நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா. அப்பா உன்னை நம்புறேன். இந்தவா. என்ன ரத்னா, இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? ரீனா, கருப்பு சாமியை பத்தி சொல்லும் போதெல்லாம் நீ நம்ப மாட்டேன்ன. இப்ப பாரு, நான் அரவிந்த காதலிக்கிறத புட்டு புட்டு வச்சிருக்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடே. இது எங்க கொண்டு போய் விடுமோ தெரியல. என்னடி, நான் பாட்டு பேசிட்டு இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்கியே. இப்ப நீ என்ன சொன்ன? நீ அரவிந்த காதலிக்கிற. இப்பவாவது அவனை காதலிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டே, அதுக்குதான் சிரிச்சேன். இல்ல, நான் அரவிந்த காதலிக்கல. நான் அரவிந்த காதலிக்கல. நான் அரவிந்த காதலிக்கல. காதலிக்கல காதலிக்கலன்னு உன் வாய் தான் சொல்லுது, உன் கண்ணு சொல்லலையே. உன்ன மாதிரி ஒரு ஹிப்போக்ரட்டை நான் பார்த்ததே இல்லடி. ரீனா, கருப்பு என்னதான் சொல்லிச்சான்? கருப்பு சொல்லிச்சுன்னு சொல்லாத. அந்த பூசாரி தானே சொன்னாரு. நீ காதலிக்கிற விஷயம் தான் அவருக்கு ஏற்கனவே தெரியுமே. பூ கட்டி பார்த்தப்போ சொன்னல, அருவா முன்னாடி நின்று அந்த ஆள் சொல்லிட்டா கருப்பு சொன்னதா ஆயிடுமா? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குடே. ரிலாக்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்கு, நீ வந்ததும் காட்டணும்னு நினைச்சேன். என்னடி இது? உங்க அப்பால இருந்து உங்க மாமா பிரம்மன் வரைக்கும் இந்த ஊரே தேடுதே பொன்பானை. அதுல என்னெல்லாம் இருக்குன்ற டீடைல்ஸ். உங்க பாட்டியோடைய வரவு செலவு நோட் புக் படிக்கிறேன், கேளு. ஆ, 40 பவுன்ல ஒரு காசு மாலை, 100 கிராம்ல தண்டை, 25 பவுன்ல அட்டிகை, 30 பவுன்ல இன்னொரு அட்டிகை, 60 பவுன்ல ஒட்டியானம், 1 இல்லம்மா 2, வைரக்கல் பேசரி, 8 செட்டு வைர மூக்குத்தி, வைரக்கம்மல் வளையல் 6 செட்டு. இதெல்லாம் போக பவுன் காசு மட்டுமே கிட்டத்தட்ட 1000 தேரும். நவரத்ன மோதிரம், பெரிய வைரக்கல் 1, தண்டட்டி, அது இதுன்னு இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. தனியா நிலப்பத்திரம் கூட வச்சிருந்திருக்காங்க. என் கணக்குப்படி இன்னைக்கு வேல்யூக்கு நகைங்க மட்டுமே 4 கோடி தேரும். எப்படி என் கண்டுபிடிப்பு? இது எங்க கிடைச்சது? காஸ்தூர் பங்களால. காஸ்தூர் பங்களாவிலையா? நீ திரும்ப அங்க போனியா? பின்ன போகாம எப்படி கிடைக்கும்? உனக்கு அங்க ஆபத்து ஒண்ணும் வரலையே? வந்தது, சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ரீனா, நீ அன்னெசரியா ரிஸ்க் எடுக்கிற. உன் கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்கிற. ப்ளீஸ். இதோ பாரு ரத்னா, என்னால ஹாஸ்பிட்டலே வளைய வர முடியாது. ஐ திங்க் என் கெரியர் எழுத்துல தான் இருக்கு. என் கிரியேட்டிவிட்டிக்கு இங்கதான் தீனி கிடைக்குது. ரீனா, நீ விஷயம் புரியாம விளையாடுற. இனிமே உன்னை இங்க விட்டு வைக்க போறதா இல்ல. என்ன வீட்டை விட்டு துரத்திடுவியா? அப்பவும் பந்திப்பாறையில போய் டென்ட் போட்டு உட்காருவேன். அடி பாவி மவளே, என் தலையில இப்படி நெருப்பள்ளி கொட்டிட்டு போயிட்டியடி. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? குழந்தை மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்துனடி பாவி, இப்படி எங்க தலையில எல்லாம்
என்னம்மா ஏன் அழற? நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதன்னு சொல்லுவேன். என்னாச்சுமா? மூத்தது இருக்கு, இளையது இப்படி பண்ணிடுச்சே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. லட்சுமியோ ஆதியார் மாவனம் வெளியூருக்கு சேரிட்டாங்களா. நம்ம எல்லாரையும்